ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்றோடு தான் வந்திருக்கிறேன். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, டர்க்கிஷ் ஸ்டைலில் ப்ரெட்டும் அதே டர்க்கிஷ் ஸ்டைலில் பொட்டேட்டோ சலடும் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி என்னோட சேர்ந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் குக் பண்ண போகிறாரு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக டர்க்கிஷ் பிரெட் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளார் 1 கிலோ தேவை. அதோட மில்க் 250 ml, வாட்டர் 250 ml, ஈஸ்ட் 15 கிராம், பேக்கிங் சோடா 15 கிராம், சால்ட் 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி போடணும். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். சரி, இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டாக 250 ml வாட்டரும் 250 ml ஃப்ரெஷ் மில்க்கும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அப்புறம் ட்ரை ஈஸ்ட் 15 கிராம், தென் பேக்கிங் சோடா 15 கிராம், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது சால்ட் 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளார் ஆட் பண்ணணும். லிட்டில் பை லிட்டில் ஆட் பண்ணி நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டவ் அப்படி செஞ்சு எடுக்கணும். இது நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தேவைன்னா லைட்டாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகரும் ஆட் பண்ணலாம். பட் நாங்கள் சுகர் ஆட் பண்ணலை. ஓகே, ஃபைனலாக இந்த டவ் ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் ஒரு 30 to 40 மினிட்ஸ் மாதிரி மூடி வைப்போம். அது நல்லா பொங்கி வர வரைக்கும். ஓகே, இப்போ பிரெட் செய்ய வேண்டிய அந்த டவ் ரெடி ஆகிற மட்டும் நாங்கள் அந்த டைமுக்குள்ளே டர்க்கிஷ் ஸ்டைலில் பொட்டேட்டோ சலாட் எப்படி செய்யறது பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் பொட்டேட்டோ, சிக்கன், 1 பிக் ஆனியன், கொரியண்டர் லீஃப், ஆயில், சால்ட் 1 டீஸ்பூன், மஸ்டர்ட் 1 டீஸ்பூன், தென் ஒரு லெமன். ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோஸை பீல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எடுத்துகிட்டு மீடியம் சைஸில் மாதிரி கட் பண்ணி சிக்கனையும் அதோடு போட்டு நாங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இது எப்படி செய்யறேன்னு பார்ப்போம்.
ஸோ இப்படி தான் வந்து டர்க்கிஷ் பொட்டேட்டோ சாலட் செய்கிறது. இப்போ வந்து நாங்கள் ப்ரெட்டுக்கு செஞ்சு வச்ச அந்த டோ வந்து ரெடி ஆகிட்டு இப்போ எப்படி ப்ரெட் செய்கிறேன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரியாக வந்து பிரெட் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ இந்த பிரெட்டில் வந்து நாங்கள் சின்னதொரு மிக்ஸை வந்து அப்ளை பண்ணி கொள்ளணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெல்டட் பட்டரில் வந்து கொரியண்டர் லீஃபை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி இந்த பிரெட்டில் வந்து அப்ளை பண்ணி கொள்ளணும். ஸோ இப்படி தான் இந்த பிரெட் செய்கிறது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இதுக்கு பிறகு வந்து நான் ஒரு சிக்கன் மசாலா கிரேவி ஒன்றும் செஞ்சேன். அதை வீடியோ எடுக்கலை. என்ன சொன்னால் அந்த டைமில் வந்து பவர் கட் ஆகிட்டு, ஸோ வீடியோ எடுக்கலாம் போயிட்டு ரொம்ப பசியாகவும் இருந்துச்சு. ஸோ கரண்ட் வர காட்டும் இருந்து வெயிட் பண்ணி செய்யலாம் போயிட்டு அப்போ நாங்கள் அந்த டைம்லேயே அதை செஞ்சிட்டோம். அந்த சிக்கன் கிரேவியை வந்து நான் வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ வந்து இன்றைக்கி எண்டுக்கு வந்துட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியூஸ் மட்டும் 200க்கு மேலே போகுது, பட் லைக் மட்டும் வரவே இல்லை. ஸோ அந்த வியூஸ் பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். அது மட்டும் சப்ஸ்கிரைபுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.